ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் ரஷ்மிகா மந்தனா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தளபதி படத்தை பற்றி பேசினதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது நான் என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்த படம் கில்லி, அதுலேருந்து நான் தளபதி ஃபேனாக ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரீசெண்டாக தான் கில்லி படம் போக்கிரியோட ரீமேக்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லைட்டாக வளரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டதால ஃபேன்ஸ் அந்த இன்டர்வியூவை எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் ஃபேன்ஸை விட தெலுங்கு ஃபேன்ஸ் தான் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது புஷ்பா 2 படத்துக்காக தெலுங்குல கொடுத்த இன்டர்வியூ. ஸோ அந்த மாதிரி வந்த ட்ரோலுக்கு தான் ரிப்ளை பண்ணி சாரி நான் தெரியாம மாத்தி சொல்லிட்டேன், பட் அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நான் தப்பா சொன்னேன்னு தெரிஞ்சிருச்சு. கில்லி வந்து ஒக்கடம் படத்தோட ரீமேக், தமிழ் போக்கிரி படம் தெலுங்கு போக்கிரி படத்தோட ரீமேக். ஸோ அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி சொல்லிட்டேன், என்னோட மிஸ்டேக் தான், சாரி. பை த பை இந்த எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட இன்டர்வியூ பத்தி நம்மளே ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அவங்க அங்க தப்பா சொன்னதை நானுமே நோட் பண்ணேன், பட் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். பட் இப்போ அதுக்குமே பயங்கரமா ட்ரோல் பண்ணி இப்போ அவங்க சாரியும் கேட்டிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகா மந்தனா அவர்கள் பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தமிழ் தெலுங்கு படத்தை பத்தி இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தெலுங்கு ஃபேன்ஸ் பெருசாகி விட்டுட்டாங்க. அண்ட் கில்லி படம் அந்த டைம்லயே கர்நாடகால பயங்கரமா ஓடி இருக்கு போல. ஏன்னா ரஷ்மிகா மந்தனா அவர்களை ஃபர்ஸ்ட் கில்லி படத்துக்கு தான் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னும் போது கில்லி படம் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் சம்பவம் பண்ணியிருக்கு. அண்ட் ரஷ்மிகா மந்தனா அவர்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய ஃபேனா, அவரு நிறைய ரஜினி அவர்களுடைய படம் பார்ப்பாரு, நான் நிறைய தளபதி அவர்களுடைய படம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் புஷ்பா 2 பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 1500 கோடியை தாண்டி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் புஷ்பா 2 HD பிரிண்ட் லீக் ஆயிடுச்சு. பட் அப்பவும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஓரளவுக்கு டீசெண்டா தான் போயிட்டு இருக்கான். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.